சுவையான முந்திரி திராட்சை சாதம் ஈஸியாக டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் 10 முந்திரி 10 திராட்சை போட்டு பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு காய்கறி எதுவும் தேவை கிடையாது. 5 பல் பூண்டு 3 பெரிய வெங்காயம் மட்டும்தான், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தேவைப்படும். இதை மட்டும் ரெடி பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்யில் 2 ஏலக்காய் போட்டு 5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை நறுக்கி சேர்க்கணும். இதுக்கு 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். 3 வெங்காயத்தை பொடி பொடியாக நீல வாக்கில் நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். நம்ம காய் எதுவும் போட போகிறதில்ல, வெங்காயம், அதனால் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் சாதம் ஃபுல்லாகவுமே இருக்கும். ஆனால் நல்லா வதங்கணும், அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, 4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். பாஸ்மதி ரைஸை உப்பு போட்டு தனியாக வேக வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டு கிளறி இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பதம் பார்த்துக்கிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், இந்த மசாலா சாதம் எல்லாம் நல்லா கலந்து பச்சை வாசனை மாறினதும் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சமாக நெய் விட்டு இறக்குனா சூப்பரான முந்திரி திராட்சை சாதம் ரெடி. இதில் தக்காளி காய்கறின்னு நான் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா இதோட டேஸ்ட்டு முந்திரியோட க்ரன்ச்சினஸ்ஸு, அந்த திராட்சை போட்டிருக்கிறதுனால ஸ்வீட் டேஸ்ட்டு, மசாலா ஏலக்காய்லாம் போட்டிருக்கிறதுனால பாஸ்மதி ரைஸ் வாசனையோடு சேர்ந்து இன்னும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது, வேலையும் ரொம்ப எடுக்காது. 10 நிமிஷத்தில் இந்த ரைஸ் உங்கள் கையில் இருக்கும். எந்த காய்கறியும் கட் பண்ண வேண்டாம், எந்த ஒரு கிரேவியும் செய்ய வேண்டாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு சைடிஷ்னு பார்த்தாக்கா ஒரு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, எக் கிரேவின்னு வச்சு கொஞ்சம் காரசாரமாக வச்சு சாப்பிட்லாம். இதிலே நான் எக் ஃப்ரை வச்சு தான் சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப க்ரன்ச்சினஸோட சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு ரைஸ் ரொம்ப சீக்கிரமாக செய்யணும்னா கண்டிப்பாக இந்த ரைஸை செய்யலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இதனோட டேஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக மயங்கிடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.